ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் டிஎன்பிஎஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் ரிலீஸ் ஆயிருக்க குரூப் 1க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து போஸ்ட் நேம் கிடையாது, இது வந்து எக்ஸாமோட நேமு. டோட்டல் வேகன்சி 90 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் லெவல் 22. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2024. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்ளை மோடு வந்து ஆன்லைன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட் tnpsc.gov.in. வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 90 என்னெல்லாம் போஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டெப்யூட்டி கலெக்டர் அதில் வந்து 16 போஸ்ட்டும், டிஎஸ்பி டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அதில் பார்த்தீங்கன்னா 23 போஸ்ட்டும், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸில் 14 போஸ்ட்டும், டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதில் 21 போஸ்ட்டும், டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதில் வந்து 14 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதில் வந்து ஒரு போஸ்ட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இது எல்லாமே டாப் ரேங்கிங் போஸ்ட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதே போல் போஸ்ட் கோடு நம்பரும் இங்கே இருக்குது. இப்போ டெப்யூட்டி கலெக்டர் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆஃப் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு முன்னாடி ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரெண்டுமே டஃப்பாக இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டைரக்ட் போஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அதாவது டிஎஸ்பிக்கும் பார்த்தீங்கன்னாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். எனி டிகிரி, வெதர் வந்து அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எம்பிஏ இந்த மாதிரி எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் அதுக்கும் அந்த டிகிரி தான். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அல்லது பிஎல் டிகிரி. செகண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பிகாம் பிஎல் டிகிரி. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் அதுக்கு வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து ஒரு சில போஸ்டிங்க்கு இந்த ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற அப்ளை இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட்னு கொடுக்கல, பட் வந்து எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 22. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக இருக்குது. மினிமம் வந்து 21 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 39 இயர்ஸ். அது வந்து டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரிக்கு 39 இயர்ஸும், பிஎல் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா 39 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ளிகேஷன் ஃபீ மெயின்ஸோட ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 200 ருபீஸும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 100 ருபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ. அது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இனிஷியல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அது அப்ஜெக்டிவ் டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாமினேஷன், அது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது 3மே கிளியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும், நம்ம வெப்சைட்லேயும் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 13/7 அதாவது ஜூலை 13 எக்ஸாம் நடக்கும். ஸோ மார்னிங். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் 27 ஏப்ரல். அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து போட்டது தான். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி அந்த ஜாபுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணணும். அக்கௌண்ட் இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 4/2024. எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், 28 மார்ச் 2024. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். இதான் டிஎன்பிஎஸ்சிலே வந்து டாப் லெவல் ரேங்கிங் போஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் இதில் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் வந்து May 2 May 4. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட்டு பார்த்துக்கங்க, ஜூலை 13, 2024 மார்னிங் இருக்கும், 9:30 to 12:30 PM. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே அதில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் வந்தோடனே மெயின் எக்ஸாமினேஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும்.
ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் வேகன்சி நம்பர்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இந்த டேபிளில். டோட்டல் 90 வேகன்சிஸ். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்துங்க. டேட் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் வந்து எஸ்சி/எஸ்டி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த டேட் படி இருக்கணும்னா July 1, 2024 அந்த டேட் படி உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கணும். மினிமம் வந்து 21 இருக்கணும். ஏஜ் கன்செஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. எம்பிசி, பிசியில் பிசி முஸ்லீம், எஸ்சி/எஸ்டி அப்புறம் வந்து விடோ கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் வந்து கூட இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஒரு சில போஸ்டிங்க்கு டிகிரியோடு சேர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த பர்டிகுலர் டிகிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அதுக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கும் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கு வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ் ஸோ இந்த போஸ்டிங்க்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். 4.2.1 செக் பண்ணிக்கிங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட 10th 12th அல்லது டிப்ளமோ அதோடு சேர்த்து டிகிரி, யூஜி டிகிரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 4.3 பாருங்கள். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். போஸ்ட் அதர் தென் டிஎஸ்பி அதாவது போலீஸ் ரிலேட்டட் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ் இது 2 தவிர மீதி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். டிஎஸ்பிக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் வந்து செஸ்ட்டு அதோட மெஷர்மெண்ட் இருக்கும், நார்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் வெயிட். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்றப்பல வெயிட் இதெல்லாம் இருக்கணும். இது மென் விமென்க்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டு வெயிட்லாம் இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் 2 போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 4.4 பார்த்துங்க. நாலேஜ் இன் தமிழ். கேண்டிடேட்ஸ் வித் பொசஸ் ஆடிக்வேட் நாலேஜ் இன் தமிழ். ஸோ தமிழ் வழியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து தமிழில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். உங்களோட டிகிரி 10th அப்புறம் 12th இதெல்லாம் அப்பியர் ஆகும்போது தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பராக இருக்கும். அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் அப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்டில். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. டோட்டல் 200 கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. டியூரேஷன் 3 hours இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்துக்கங்க. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி அப்புறம் வந்து பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் அதில் வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேப்பர்லேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட டியூரேஷன், மேக்ஸிமம் மார்க்ஸு, அப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் இன்டர்வியூக்கு போக முடியுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 850 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணணும் நீங்கள். அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஆன்லைன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட சைஸு, அந்த ஒவ்வொரு ஃபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட எடிட் பண்ணுறது எப்படி, அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு அப்ளை பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதை முடிச்சோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும், அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும்ன்ற அந்த டீட்டெயில்ஸ். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் சிட்டிஸ்லையுமே நடக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட கோடும் இங்கே இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு செக் பண்ணி ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் நடக்கும். இன்டர்வியூ சென்னையில் தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் அது இங்கே இருக்குது. 100 rupees வந்து ப்ரிலிமினரிக்கும், மெயினுக்கு வந்து 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் இருக்கும். அந்த May 2 May 4 வரைக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த 2 நாளில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து இந்த அப்ளை நோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது டேரெக்டாக வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் போகும். ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்
இங்கே வந்து லாகின் ஐடி நீங்கள் ஏதாவது ஒரு லாகின் ஐடி இங்கே போட்டுட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ், அப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அது மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே உங்களோட அந்த லாகின் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்போ எக்ஸாம், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு, டைரெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது, இந்த அப்ளை ஆன்லைன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ், இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட டேட் இருக்குது, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட் இருக்குது. இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்ட் லிங்க். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ லாகின் பண்ணால் அதனால் இங்கே லாகின் ஆப்ஷன் கேட்குது. பட் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீயையும் பே பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு அந்த சிலபஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.